அடுத்ததாக பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய கலந்துரையாடல். It's a women panel. The women panel has been moderated by Mrs. Vijay Shri from Madurai. The women panel will be discussing on when women rise, the society thrives. I request the moderators and the panelists to come over to the dais. Mrs. Vijay Shri, the moderator, and the panelists, Mrs. Vijaya Mahadevan from Tanjavur, Srimati Rajati Kamalakannan, founder Raji's Kitchen from Dindukal, Srimati Archana Stalin, founder of My Harvest from Chennai, Mrs. Ovia Vignesh, founder of Malola Foods. ஸோ இந்த அரங்கம் வந்து ரொம்பவே அழகான அன்பான அரங்கம். ஏன்னா இங்கே பெண்களுக்கான வாய்ப்பையும் பெண்களோட குரலையும் உயர்த்துறதுக்கான ஒரு மேடை அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட பெண்களுக்கான இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் விமன் ரைஸ் சொசைட்டி த்ரைவ்ஸ். அப்படின்னா பெண்கள் முன்னேறும் பொழுது சமூகம் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு அழகான அருமையான டாபிக் இருக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ இந்த ஒரு அரங்கத்துக்கு நம்ம அருமையான கைத்தட்டல் கொடுத்துடலாம். இங்கே வந்திருக்கிற எல்லா பெண்களுக்கும், பெண்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும், ஆண்களுக்கும் நம்ம ஒரு அருமையான கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஸோ பெண்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள் எப்போவுமே ஒரு அடம் பிடிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனா படத்தில் சொல்கிற மாதிரி ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த பெண்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டமைப்பில் இருந்து அடம் பிடிச்சு நான் வெளியே வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பெரிய பெரிய மேடைகளில் ஏறுறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி அடங்க மறுத்த 4 பெண்கள் நம்ம கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த 4 பேரில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் தான் முன்னேறினா மட்டும் பத்தாது, தன்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களும் நிதி நிலைமையிலையும் அழகுலையும் அன்புலையும் ஆரோக்கியத்துலையும் நல்லா மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவங்க தான் விஜயா மகாதேவன் மேடம். ஸோ அவங்கள வரவேற்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொருத்தவங்க, நீங்கள் 36 வயது நிலை படம் பார்த்துருப்பீங்க, ஜோதிகா மாதிரி. ஸோ அவங்க பால்கனிலையும் மற்ற இடங்கள்லையும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி தன்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அர்ச்சனா ஸ்டாலின் மேம், அவங்களே வரவேற்றுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாங்களுக்கும் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு பிடிக்கிற மாதிரி அம்மாக்களோட அன்பை பெற்ற நம்ம ஓவியா இருக்காங்க. ஸோ மலோலா ஃபுட்ஸோட ஓனர். ஸோ அவங்களையும் வரவேற்கலாம். அண்ட் ஆல்சோ கிச்சன் தான் என்னோட ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட கிச்சனை தன்னோட ராஜ்யமாக மாற்றின ராஜீஸ் கிச்சனோட ஃபவுண்டர் இருக்காங்க. ஸோ ராஜாத்தி மேம். ஸோ இவங்களோட நாம் இந்த ஒரு தலைப்பில் உரையாற்ற போகிறோம். வென் விமன் ரைஸ் சொசைட்டி த்ரைவ்ஸ். ஓகே, இப்போது பெண்கள் அப்படின்னாலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் கடந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை கடந்து வந்து நான் இந்த இடத்துல வந்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசுலேருந்தே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் வந்து கல்யாணம் குழந்தைகள்னு இருக்கிறப்ப அதில் வந்து நம்மளுடைய இதை வந்து கனவுகளை நிறைவேற்றிக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம கனவை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் இருந்தது. அதனால் என்னுடைய குழந்தைகள்லாம் பெருசாகி அவங்கெல்லாம் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் இனிமே எனக்கான டைம் அது. அதனால் என்னுடைய 50வது வயசில் என்னுடைய கனவை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டில் இருந்து ஆரம்பித்தது தான் வசீகர வேதா சுய பராமரிப்பு பொருள். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்த்தேன், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த நான் சொல்லி வளர்த்ததுனாலே என்னமோ என் பிள்ளைங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் சொன்னப்போ கரெக்டான டைம் இதான், உங்களுக்கு இணைய வர்த்தகம் வந்திருக்கு, வீட்டில் இருந்தே ஒரு லேடிஸ் வந்து ஒரு பொருளை வாங்கலாம் விற்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இந்த டயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இணைய வர்த்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி எப்படி வீடியோ போடணும் எல்லாமே என் பிள்ளைங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு என்னுடைய கனவை நிறைவேற்றிக்க இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க உதவியோட நான் வீட்டில் இருந்து என்னுடைய தொழிலை தொடங்கினேன். இன்னைக்கு 8 வருஷம் ஆகுது.
இன்னைக்கு வந்து என்னுடைய ஃபேக்ட்ரி டெக் வசீகர வனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலமர கிளை போல என்னுடைய ஒரு 2-3 கிளைகளை நான் வளர்த்து இப்போ வசீகர வேதா ஃபவுண்டராக இருக்கேன். ஸோ இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த வாய்ப்புகளை ரொம்பவே எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிட்டவங்க. ஸோ நம்ம விஜயா மேம் எப்படின்னா, ஸோ அவங்களோட வீட்டில் என்ன சின்ன சின்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் பண்ணதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணது மூலமா பெரிய ஆளானாங்க. ஸோ இப்போ அர்ச்சனா ஸ்டாலின் மேம் அவங்க வந்து ஆர்கானிக்கான உணவுப் பொருட்களை விளைவிக்கிறாங்க. ஸோ நீங்க அதை பண்ணணும்னு நினைச்சப்போ திஸ் இஸ் சின் ஃபார் விமென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, விவசாயம் பண்றதுல நிறைய வேலை இருக்கும், நிறைய வெயில்ல சுத்தணும், அழகு கெட்டு போயிடும், நீ உன்னோட வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதுதானே. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். அதை தாண்டி நீங்க அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு மேம்? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப நல்லா படிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பொண்ணுங்க. ஸோ அது மாதிரி நானும் நல்லா படித்தேன். ஸோ நீ ஐஏஎஸ் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க தவிர யாரும் ஃபார்மர் ஆகணும்லாம் சொல்லலை. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நான் இன்ஜினியரிங் படித்தேன். படிச்சுட்டு ஐடி ஒர்க்கை விட்டுட்டு திடீர்னு ஒரு நாளில் ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். வீட்டில் கேள்வி, உருப்படுற வழியை பார்க்குறப்ப ஏமா இந்த ஆசை அப்படின்னாங்க. வேர்வை ரொம்ப வரும், சீக்கிரமாக எந்திரிக்கணும், உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கிற ஜாப் தான் வேணும்னு ஃபேமிலி எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ வீட்டில் ரொம்ப யோசிச்சாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, பெண் அப்படிங்கிறதுலாம் அங்கே இல்லை, பிடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செஞ்சு தான் பார்க்கலாமேன்னு ரிஸ்க் எடுத்தப்போ நானும் வேலையை விட்டேன், என் ஹஸ்பண்டும் வேலையை விட்டாங்க. ஸோ 2 பேருமே லூஸா, ஒருத்தராவது வேலைக்கு போகலாம், ஒருத்தங்க வேலையை விட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னாங்க. ஸோ பிடிச்ச விஷயத்த செய்கிறப்போ 2 பேர் ஸ்கில்ஸ் வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்றத ஃபைட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் ஆரம்பத்திலே கல்யாண விஷயத்துக்கே வீட்டில் பிரச்சனைலாம் பண்ணிட்டோம். அதனால் இந்த பொண்ணை எப்படி சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்ட்ரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இனிஷியலாக சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயம் வந்து ஒரு பெண்ணாக இருந்து செய்யணுமான்றப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மிங் அப்போது ஆன்சர் தெரியல. பட் இன்னைக்கு தெரியுது. ஒரு பெண் ஃபார்மர் அப்படின்னு பார்த்தா விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா 84% வந்து விவசாயிகள் பெண்களாக தான் இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் தேடினா கூட உங்களுக்கு ஆண்கள் தான் வருவாங்க. ஆனால் விவசாயிகள் பெரும்பாலும் வந்து விதை போடுறது, நாற்று நடுறது, களை எடுக்கிறது, எல்லா இடத்துல பெண்கள் வேலை செய்கிறாங்க. ரொம்ப அண்டர் ரெப்ரசன்டட். ஸோ நான் இப்போ வெளியில் வரப்போ எனக்கு அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன்றப்போ எனக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒரு பொண்ணு ஃபார்மிங் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இப்பயும் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்க சொல்றது அது உண்மைதான். இப்போ ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு சில கதைகள் கூட இருக்கு. ஸோ பெண்கள் மாதிரி பேஷன்ஸ் இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் விதைய விதைச்சு அது வளருதா இல்லையா, அது என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆண்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கும்போது பெண்கள் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இருக்கு. ஸோ பெண்கள் விவசாயிகள் தான். அண்ட் கம்பெனி ஆரம்பிச்சப்பறம் அது உள்ளே ஓடிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் 60% பெண்கள் தான் இருக்காங்க. உள்ளே இருக்கிற டீமில் 60% பெண்கள், ஆண்களும் இருக்கிறாங்க தான். பட் மெஜாரிட்டி வந்து விமென் கேன் பிகம் லீடர்ஸ் அப்படிங்கிறதுக்காக மை ஹாரஸ் ஃபார்ம்ஸில் விமெனுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது. ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் பெண்கள் இது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றப்போ, சமையல் அறையில மட்டும் இருந்தா போதும், சமையல் அறையில சிறப்பா இருந்தா மட்டும் போதும்னு சொல்றப்போ, சமையல் அறையில நான் சிறப்பா இருக்கேன், அதையே என்னோட சிறப்பா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாத்தி வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்றப்போ நீங்க எல்லாருமே இப்ப நம்பின உன்னோட சமையல் அறை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னீங்களே, அதை தாண்டி நீங்க அதவே வித்தியாசமா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு ஊண்டுகோலா இருந்துச்சு? ஆக்சுவலா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து 2014 கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணம் முடிச்சு 1 இயரில் ஃபஸ்ட் பேபி. நானும் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. நல்லா படிக்கிற பொண்ணு, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னை விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டார். பட் ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து ஒரு இதாக இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தோம். ஸோ எனக்கு வந்து குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. டெய்லி ஏதாவது ஒரு ரெசிபி வந்து புதுசாக ட்ரை பண்ணி ஹஸ்பண்ட்க்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுப்பேன். ஸோ அப்போ அவர் தான் சொன்னார், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் 2017 ஸ்டார்ட் பண்ணோம். டெய்லியும் 2 ரெசிபி வந்து போட்டுருவேன். வாரத்துக்கு 2 ரெசிபி வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு போட்டேன்.
ஸோ அது ஒரு 8 மாதம் அப்படியே போச்சு. கன்சிஸ்டண்ட்டாக நான் அதை பண்ணனால தான் எனக்கு வந்து இப்போ ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு செகண்ட் பேபிக்காக ஒரு 2 இயர்ஸ் கேப் எடுத்துக்கிட்டேன். 2020 ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைமில் வந்து என் பொண்ணுக்கு வீட்டில் நான் எப்படி ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரெசிபியாக தான் வந்து அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாலாம் கிடையாது. என் பொண்ணுக்கு நான் எப்படி வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணுறேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எங்களுக்கும் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ராஜேஷ் கிச்சன். இப்போ வந்து ராஜேஷ் கிச்சனில் ஒரு 50க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஒரு 50க்கும் மேலே வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் கஸ்டமருக்கு வந்து எங்கள் ப்ராடக்டை வந்து கொடுத்துருக்கோம். திண்டுக்கல்ல ராஜேஷ் கிச்சன் அப்படின்ற ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்து கோயம்புத்தூரில் எங்களோட அவுட்லெட் போடலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. பெண்கள் உங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க சிறப்பா செஞ்சா போதும்னு சொல்ற விஷயத்த அடுத்த ஒரு படி எடுத்து, நான் இந்த மாதிரி தான் என்னோட குழந்தைக்கு அழகா ஒரு அன்பா ஹெல்த் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு வெளியில மக்கள் கிட்ட காட்டுறப்போ அதுக்கான வரவேற்பும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாத்தீங்களா? ஸோ பெண்கள் நம்ம பண்ற விஷயங்களை கரெக்டா பண்றோன்ற நம்பிக்கையோட 4 பேர்கிட்ட சொல்றதே நமக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத ராஜாத்தி மேம் பேசுனது நான் கத்துக்கிட்டேன். ஆல்சோ இப்போ கண்டென்ட் அப்படின்றது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நார்மல் லைஃப்ல இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ நம்மளோட ஓவியா மேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மில்லட் பேஸ்ட் ஃபுட்ஸ் பிஸ்னஸை கண்டென்ட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக லெவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டென்ட் வந்து இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விமென்க்கு ஆர் மற்ற எல்லாருக்குமே அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு ஆர் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம்? So hi everyone, this is Ovia Vignesh from Malala Foods. Malala Foods எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் பிராண்ட், ஒரு ஃபுட் பிராண்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது ஐடியா கிடையாது. ஒரு வேல்யூ ட்ரிவன் பிராண்டா கொடுக்கணும். வேல்யூ ட்ரிவன் பிராண்ட் அப்படின்னா இப்போ சந்தோஷ் ப்ரோ அண்ட் ஆதித்யா ப்ரோ வந்து பேசியிருந்தாங்க. ரூட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், ரூட்ஸ்ல இருந்து ஒரு வளரணும் அப்படின்னா, ரூட்ஸ்ல இருந்து மாறணும் அப்படின்னா நம்ம ஃபுட் மாறணும். நம்ம ஃபுட் மாறணும் அப்படின்னா நம்ம மில்லட்ஸ் யாருமே யூஸ் பண்றது கிடையாது. யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் எந்த அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பட் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல அதுக்கான தாட் நமக்கு இருக்கா? ஐடியாலஜி இருக்கா? அதுக்கான கன்வீனியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அந்த மில்லட்ஸை ஒரு வேல்யூ கொடுத்து ஐ ஹவ் brought up into a snack. ஸோ குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த ஸ்நாக்னு வரப்போ கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு கில்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ரிவார்ட் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னா சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அந்த சாக்லேட்ஸை ஏன் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ்ல நான் எடுத்துட்டு வந்தது தான் மலோலா. ஸோ மலோலாவை ஸ்டார்ட் பண்ணப்போ பிராண்ட் வந்துருச்சு. இந்த பிராண்டை நான் எப்படி கொண்டு வரது? பிகாஸ் இட்ஸ் லாட்ஸ் ஆஃப் காம்படிஷன் எவால்விங். அந்த காம்படிஷன் நான் வித்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஐ ஹேட் அ டூல் கால் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியால ஐ ஸ்டார்ட் ப்ரொவைடிங் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதம் எடுத்தோடனே வந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 2 years I had learning and I have done certifications for that, and within 2 months I have built 1,08,000 community of people. ஏன் அப்படின்னா இது எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, நான் வெறும் என்னோட பிஸ்னஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணல, நான் அவங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ குழந்தைங்களை பற்றி பேசுகிறப்போ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்லேருந்து ஸ்கில்லாக போகிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும், அது போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபுட்டில் என்னென்னலாம் மாற்றலாம், ஸ்கில்ஸை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற வேல்யூ கொடுக்க என்னோட பிராண்ட் டெவலப் ஆச்சு. அது பிராண்ட் டெவலப் ஆக சில அல்காரிதம்ஸ் தேவை. அந்த அல்காரிதம்ஸ் இன்ஸ்டாலையும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, யூடியூப்லேயும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டாலும் சரி, நம்ம ஒரு சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்சஸ், அந்த அனுபவங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டது, என்ன தப்பு பண்ணோம், என்ன சரியாக பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ நீங்கள் அஸ் அ விமனாக ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதில் கற்றுக்கிட்ட ரொம்ப கடுமையான ஒரு பாடம் என்ன? கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது. அது வந்து நமக்கு பிடிச்சது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு ஈஸியாக
இருக்கிறது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது நம்ம கொஞ்சம் மெனக்கடல் வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி செய்யும் பொழுது தான் கஸ்டமருக்கு அது பிடிக்குது. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய சுய பராமரிப்பில் இயற்கை சார்ந்த சுய பராமரிப்பு, விவசாயம் சார்ந்து, ஸோ கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் இப்போ நம்மளுடைய மூலிகையே தன்மை மாறாமல் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதில் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம உடனே இப்போ எல்லாமே உடனே இது போட்டதுமே தெரியணும் அப்படின்னு எல்லார் மக்களுமே உடனே சடனாக ரிசல்ட் தெரியணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம பொருளில் அப்படி இருக்காது. தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது தான் அதோடைய ரிசல்ட் தெரியும். அதை அவங்களுக்கு நாங்கள் புரிய வச்சு, இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து சீயக்காய் போடுறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், ஆயில் புல்லிங் பண்ணுறோம், இதெல்லாமே நம்ம விட்டுட்டோம். இதெல்லாமே திருப்பி அவங்களுக்கு சொல்லி அதை புரிய வச்சு அவங்களுக்கு கொண்டு வரும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஒரு 8 வருஷமாக வசீகர வேதா வந்து சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம ப்ராடக்ட் போகுது அப்படின்னா அதுக்கு நாங்களும் சிரமப்பட்டு தான் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவோம். இப்போ மேம் கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நாம அவங்களுக்காக எஃபோர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அண்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாமளும் புரிஞ்சுக்கிட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெசன்ஸை மேம் கற்றுருக்காங்க. ஸோ அர்ச்சனா மேம், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு லெசன் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர், பிஸ்னஸ்லாம் ஃபேமிலியில் கிடையாது. ஸோ செஞ்சு கற்றுக்கிட்ட விஷயம்னா நம்பர் 1 எக்ஸிக்யூஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐடியா நமக்கு தினம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், செயல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸிக்யூஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி ஐடியா. ரெண்டாவது, நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வின்வின் இருந்துக்கிட்டே இருக்கணும். வின்வின் இருக்கணும், க்ரோத் இருக்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு 350 விவசாயிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே விளைவிக்கிற காய்கறி பழங்களை சென்னையில் நான் ஹோம் டெலிவரி பண்ணுறேன். ஸோ ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு ஃபார்மர் 18 ஃபேமிலியோடு ஆரம்பித்தோம். எனக்கு 8 வருஷம் கழித்து 30,000 குடும்பங்கள், 350 மேலே விவசாயிகள் இருக்காங்க. ஸோ நம்ம வளர்ந்தால் தான் அவங்க வளர முடியும், இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் பண்ண முடியுங்கிறதுனால அந்த க்ரோத் ப்ளஸ் வின்வின் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது, ஆப்வியஸாக அவங்க சொன்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் அது கூட என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நம்ம கூட பழகிற எல்லாருமே நமக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை நம்ம நம்பி தான் செஞ்சாகணும். ஸோ பில்டிங் ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பில். யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. டெலிகேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு ஆகாஷ் இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ எப்பயும் நாங்கள் மீட் பண்ணோம், பல வருஷம் இருந்தோம், நம்பி இன்னைக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்வேஸ் பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், இது ஒரு முக்கியமான பாடம். வளரும்போது செழிப்பாக வளரணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வளரணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உண்மையான வளர்ச்சியும் கூட. ஸோ இது ஒரு நல்ல லெசன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்ன? நான் என்னோட பிஸ்னஸில் நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா, அர்ச்சனா மேம் சொன்ன மாதிரி நானும் வந்து எங்கள் ஃபேமிலியும் வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டோம். ஒவ்வொன்றுமே வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் வந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியும், பட் அதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் ஒரு பருப்பு கவர் வாங்கிட்டு வந்து அதை மெழுகுவர்த்தியில் சீல் பண்ணி, ஸோ அதை சீல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிஷின் வாங்கணும். அந்த பருப்பு கவரில் போட்டது கஸ்டமருக்கு போகும்போது டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது, ஸோ அதை எப்படி குவாலிட்டியாக வாங்குறது அப்படின்னு பார்ப்பேன். நான் ஏதாவது மளிகை ஜாமான் வாங்க சூப்பர் மார்க்கெட் போனேன் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கையும் பார்ப்பேன். ஸோ இந்த பேக்கில் போட்டால் நம்ம ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் போகுமா, அவங்க எப்படி வந்து மார்க்கெட்டிங் அவங்களோட பிராண்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு நாளுமே கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதை கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். ஃபஸ்ட் லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் லாக்டவுனுக்குள்ளேயே வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பித்தது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ செகண்ட் லாக்டவுனுக்கு ஒரு 15 நாள் பிரேக் அப்படின்னும் போது அப்போ தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு, அப்பாடா பிரேக் நமக்கு அப்படின்னு. பட் அந்த லாக்டவுன் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும் போது நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம், 2 பேர்னால பண்ண முடியாது, ராஜேஷ் கிச்சனுக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீம் வந்து ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். வறுக்கிறதுக்கு தனியாக ஆள், பேக் பண்ணுறதுக்கு தனியாக ஆள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பண்ணோம். இருந்தாலும் என் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்தது, எல்லாம் ஆள் பிரித்து போட்டோம், பட் ஆனால் அவங்களாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அது வந்து எனக்கு ஒரு இதாக இருந்தது, நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அதை பிரேக் பண்ணி வர்றதுக்கே எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு.
ஸோ பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் பண்ணாதான் நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். என் குடும்பத்துக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அதாவது எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சஃபர் ஆகுறோன்றதெல்லாம் இல்ல. நான் பண்ணணுங்க. என் குடும்பத்துக்கு நான் கரெக்ட்டா பண்ணணுங்க. ஸோ அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து நமக்கு ஒரு சில நேரம் வந்து நமக்கு பிரச்சனையா கூட மாறிரும். பட் இருந்தாலும் ரீசென்ட்டா நான் கேட்ட ஒரு விஷயம், ஒருத்தன நம்பி அவனால அது முடியும் அப்படின்னு நீ குடுத்த அந்த பொறுப்ப அவன்ட்ட குடுத்துட்டன்னா, அவன நம்பி அத அப்படியே விட்டுறணும். நீ அவன நம்புற அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவன் அந்த வேலைய செய்வான் அப்படின்ற இந்த ஒரு லெசன எல்லா பெண்களும் கண்டிப்பா நம்ம பண்ற எல்லா விஷயத்துலயுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனா கரெக்ட்டான பீப்பிள் கிட்ட கரெக்ட்டான ரெஸ்பான்சிபிலிட்டிய குடுக்குறதுல மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். அப்படிங்கிற இந்த ஒரு லெசன் ரொம்பவே அருமையானது மேம். ஸோ நீங்க சொல்லுங்க உங்களோட பிசினஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது எனக்கு புதுசு கிடையாது. அப்பா தாத்தா அப்படின்ட்டு ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மாமனார் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் பிஸ்னஸ்குள்ள வந்தப்போ 2 பேருமே சப்போர்ட் பண்ணல. ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, எதுவுமே நம்மளா பண்ணி நம்மளா அடிபட்டு கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வளருவோம். கூட இருக்காங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்னைக்குமே வளர மாட்டோம். ஸோ அப்படி அடிபட்டு கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு 6 to 7 months முன்னாடி தான் என்னோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன். என்னோட பிராண்டே நான் அப்போ தான் லான்ச் பண்ணேன். ஸோ லான்ச் பண்ணப்போ நம்ம எப்படியுமே டெஸ்டிமோனியல் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம், ப்ராடக்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது மாத்தணுமா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த ஃபீட்பேக்ஸை வச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்டுக்கு போனா அங்க சினாரியோ வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் வேற மாதிரி இருக்கும். ஏன் நம்மளோட டேஸ்ட்டும் நம்மளோட பக்கத்துல இருக்கவங்க டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்ல என்ன நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ போனதுமே கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 ப்ராடக்ட்ஸ் நான் மார்க்கெட்டுக்கு போனேன். எனக்கு போனது வெறும் 10 ப்ராடக்ட்ஸ் தான். 5 to 6 ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐவ் காட். அண்ட் அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு ஃபார் த செகண்ட் லான்ச் ஐ எம் வெயிட்டிங் நவ். சூப்பர் மேம். ஸோ விமென்க்கு வந்து பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நாம ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு வீக்னஸாக இருக்கும். ஸோ உங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இன் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் என்ன மேம்? எனக்கு என்னன்னா ரெசிலியன்ஸ்னு சொல்லுவேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறது. ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து, அதாவது வடிவில் சொல்கிற மாதிரி தான், ரஸ்க் மாதிரி சாப்பிட்றா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ ரெசிலியன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்ட்ரென்த்து. அண்ட் அஸ் அ விமன் நிறைய இன்ட்யூஷன் நமக்கு இருக்கும். அந்த இன்ட்யூஷன் இருக்கிறதுனால அந்த ரெசிலியன்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லணுமா? செய்யறது வந்து அதாவது ஒரு நல்ல படம் வரைகிறது சிறந்த ஓவியர் கிடையாது. நம்ம தப்பாக வரைஞ்சதை நல்லா திருத்தி அது பார்க்குறவங்களுக்கு அது சிறந்த ஓவியமாக இருக்கிறப்ப தான் அது ஒரு சிறந்த ஓவியர் அப்படின்னு. அது மாதிரி தப்பு எங்கே செஞ்சாலுமே அதை அந்த இடத்துல விட்டுட்டு அதை விட்டுட்டு வராமல் எதனால் தப்பு நடந்துச்சு, இது நம்ம தப்பை எப்படி திருத்திக்கலாம், ஸோ இதை எப்படி இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பிடிவாதம் ஜாஸ்தி. ஸோ அது நல்லா வர்ற வரலுமே அதுக்காக ட்ரை பண்ணி நான் அதை பெஸ்ட்டு ப்ராடக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வர்றதான் என்னுடைய. மேம் இப்போ நீங்க சொன்னப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய படிச்சேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதனால தேவைப்பட்டுச்சு அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மேம்? ஃபஸ்ட்டு நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டில் இருந்தப்போ தான் இந்த பிஸ்னஸ் இந்த எப்படி தொடங்கினேன் அப்படின்னா, வீட்டிலேயே நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நிறைய இடத்துக்கு ரீச் ஆகுச்சு, நிறைய பேர் வாங்கினாங்க, நிறைய டாக்டர்ஸ்லாம் வாங்கி எனக்கு ரிவ்யூஸ்லாம் கொடுத்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், இந்த படிப்பை வச்சுட்டு இதை மட்டும் செய்யக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், சர்டிஃபைடோட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பிஎஸ்ஜி காலேஜில் நான் வந்து ஹெர்பல் ஃபார்முலேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு அதை வந்து என்னுடைய ப்ராடக்ட் இதுக்கு பண்ணேன். நிறைய பேர் பிஎஸ்ஜி காலேஜில் சீட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் 55 வயசில் இங்கே வந்து படித்தது, திருப்பி இதே காலேஜில் கெஸ்ட்டாக வந்து நான் பேசுகிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் மேம். என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த வாரத்தில் நான் 3 வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 வீடியோ போட்டுருவேன். ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுவேன். இன்னொரு விஷயம்,
என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது 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 இருந்தால் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா 2017 நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும், நல்ல ட்ரைபாட் வேணும் அப்படின்லாம் நான் வெயிட் பண்ணல. என் கையில் இருந்த ஒரு மொபைல், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப்பு, ஜன்னலில் மாட்டுறதுக்கு ஒரு கிளிப்பு. ஸோ அதை வச்சு தான் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணனால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே இது வந்து பெண்கள் கிட்ட ஒரு சமையல்னு வர்றப்போ அவங்க வந்து ஓகே இவ்வளோதான் இருக்கு, ரவை இருக்கு, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்கு, உப்புமா பண்ணிடலாம்ப்பா, இல்லை இவ்வளோதான் இருக்கு, புளி இருக்கு, இவ்வளோதான் இருக்கு, சரி ஓகேப்பா ரசம் வச்சிடலாம்ப்பா. ஸோ அந்த இடத்துல இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறத சமையல் அறையில நம்ம யூஸ் பண்ணி யோசிப்போம். ஆனால் இதுவே ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இதெல்லாம் இருக்கா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தாண்டி இதை நான் செஞ்சுட்டா இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம். பட் ஆனால் இருக்கிற பொருளை வச்சு, இருக்கிற நம்பிக்கையை வச்சு நம்ம சமைக்கிறது எவ்வளோ நம்பிக்கையோட பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை பண்ணோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். ஸோ அருமை. நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி தான் கன்சிஸ்டன்சியை தாண்டி தெர் இஸ் அ டேர்ம் கால் பர்சிஸ்டன்ஸ். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது தினம் தினம் பண்ணணும், விடாமல் பண்ணணும். எல்லாருமே கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்க டாபிக் தான் கன்சிஸ்டன்சி. பட் அதை தாண்டி பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது கன்சிஸ்டன்ஸாக நம்மளால் இருக்க முடியாது. நமக்கு ஏதாவது ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரலாம், ஏதாவது ஹர்டில்ஸ் வரலாம். அப்போது நமக்கு ஒரு பிரேக் எடுப்போம். அந்த பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குறோம்ல, அந்த கம்பேக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திரும்ப அங்கே கன்சிஸ்டன்சியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் பர்சிஸ்டன்ஸ். ஸோ கன்சிஸ்டன்சியை தாண்டி நீங்கள் எந்த அளவு பர்சிஸ்டன்ஸாக இருக்கீங்களோ நீங்கள் அந்த க்ரோத்தை வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. ஸோ எல்லா பெண்களுக்குமே அடி மனசில் ஆழமாக நான் கரெக்டாக பண்ணியே தீருவேன், இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிற அடம் பிடிக்கிற தன்மை இருக்கும். அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், அடம் பிடிக்க தெரியணும். ஓகே, இப்போ பேலன்ஸ் இந்த ஒரு வார்த்தை வந்து பெண்களோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கலனாலும் நீங்க பேலன்ஸ் பண்ணியே ஆகணும்னு வேற யாரோ நினைப்பாங்க. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி இதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும், இல்லாட்டி ஏமாற்றம் தான். ஸோ நான் இவ்வளோ தான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிவிட்டு கம்யூனிகேட் பண்ணிடுறது. கரெக்டாக தப்போ வீட்டில் பேசிடுறது. கில்ட் வந்து கண்டிப்பாக நமக்குமே இருக்கும், சுற்றி உள்ளவங்களும் கில்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டென்ஷனலாக பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஸோ எனக்கு என்னென்னா தேங்க்ஃபுல்லி ஹஸ்பண்டும் பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கலாம், 2 பேருமே உள்ளே இருக்கிறோம். ஸோ ஏன் சோகமாக இருக்கேன், ஏன் கஷ்டம், ஏன் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நான் 10 நாள் தான் வீட்டிலே இருந்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இவரால் பண்ண முடியும், இவரால் இப்போ வீடை க்ளீனாக வச்சுக்கணும், இப்போ எல்லாத்தையும் டைமுக்கு பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அங்கே பிரச்சனை. ஸோ வாட் ஐ கேன் டூ, வாட் ஐ வில் டூ பெட்டர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சப்போர்ட்டிங் ஈச் அதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் அம்மாவாக இருந்தாலுமே சரி, முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, இப்போது உன்னை நம்பி இவ்வளோ பேர் வேலைக்கு வராங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில் 70 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ அவளுக்கு அங்கே பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்க போல், அதனால தான் இங்கே வர முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் செட்டிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த பேலன்ஸை க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பெரும்பாலும் டைமுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம், அது கூட சம்டைம்ஸ் தப்பாக எடுத்துப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நமக்காக அவங்க டிஃபரெண்ட்டாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கறது வந்து நம்ம ஃபேமிலியை வந்து சப்போர்ட் சிஸ்டமாக மாற்றும். ஸோ சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறப்போ நான் இங்கே எனக்கு கிடைச்ச ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து நான் பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். இது என்ன தான் லஞ்ச் டைமாக இருந்தாலும் 4 பெண்கள் மேடையில் உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே உட்காந்து அதை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கிறவங்கள நான் கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்? முதல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலியில் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் போகும்போது ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியை அப்படியே விட்டுட்டு நான் வந்து என் கனவை நோக்கி போகிறேன், நான் சம்பாதிக்க போகிறேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அங்கே சில கஷ்டம் ஏற்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலியை முதல்ல ஃபஸ்ட்டு, எனக்கு அதுதான் தோணுது, என்னுடைய கருத்து. ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் போகிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் என்னுடைய ஃபேமிலியை, என்னுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளும் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி தான் நான் பேலன்ஸ் பண்ணுறேன்.
அவங்களுக்கு So, தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க நமக்கு அவங்க செஞ்சு தேவையானதை கொடுத்துட்டா செஞ்சு நமக்கு கொடுத்துருவாங்க. வேலையை செய்ய அவங்க வந்துருவாங்க. உனக்கு டீல் ஓகேனா எனக்கு எனக்கு டீல் deal ஓகே. okay. ஓகே. நீங்க சொல்லுங்க மேம். எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணதே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ அதனால் ஃபேமிலி பிஸ்னஸ் எனக்கு வந்து வேறெல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்து தான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனது அப்படின்றனால ரெண்டுமே ஈக்குவல். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயுமே அப்படி தான் இருந்தது. பாப்பா 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நான் காலையில் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா சத்துமாவுக்கு ஜாமான் வந்து போய் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வறுத்து கொடுப்பேன். லஞ்ச் டைமில் போய் அரைச்சிட்டு வந்து கொடுப்பாரு. அதை பேக் பண்ணுவோம். அவர் ஆர்டர் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து பண்ணனால எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரில. என் பிள்ளைங்களுமே புரிஞ்சுக்குவாங்க. அம்மா வந்து வேலையாக இருக்காங்க, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்களுமே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் அது பெரிய கஷ்டமாக தெரியல. ஸோ இப்போ இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட், ரொம்பவே அறிவாளிங்க. எந்த அளவுக்குனா நம்மளே நம்மளை புரிஞ்சுட்டு இருக்க மாட்டோம். அவ்வளோ எனக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட். அம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுறியா, ஓகே நான் இதை நான் பண்ணிக்கிறேன். எமோஷனல் சப்போர்ட்லேருந்து மென்டல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே அவங்களால முடிகிற எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க. அண்ட் ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி எல்லா பெண்களுமே அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரோட ஆசையும். ஸோ இந்த ஒரு உரையாடல் மூலமாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க சார்? ஸோ எனக்கு பேலன்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோட பாட்டி வந்து சிங்கிள் மாம் என்னோட அம்மாவுக்கு. என்னோட மாம் வந்து ஷி ஹோல்ட்ஸ் அ டிகிரி இன் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் அ ப்ரொஃபஷனல் டிகிரி இன் பிகாம். ஷீ இஸ் அ கிளாசிக்கல் டான்சர் அண்ட் அட் ப்ரெசன்ட் ஷீ இஸ் அ பிரின்சிபல் இன் அ வெல் ரெனவுண்ட் CBSE ஸ்கூல். இது ஏன் அவங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா பிகாஸ் த சப்போர்ட் ஆஃப் மை கிராண்ட் மதர் அண்ட் மை ஃபாதர், அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்கும் ஃப்ரம் மை ஃபேமிலி. அண்ட் டு பி வெரி பிளஸ்ட், நான் போன வீடு அங்கே என்னோட ஃபாதர் இன்லா, என்னோட மதர் இன்லா, மை ஹஸ்பண்ட். ஸோ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா பண்ண விட்டுருக்க முடியாது. நான் இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா பிகாஸ் தேர் சப்போர்ட். ஸோ ஐ எம் வெரி வெரி பிளஸ்ட் இன் திஸ் டாபிக். நான் வந்து இதை பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு இது வரைக்குமே என்னோட ஃபேமிலியில் அவங்க கேட்டதே கிடையாது. உன்னால முடியுமா செய், இல்லை உனக்கு இதான் பிடிச்சிருக்கா நீ பண்ணு. ஸோ அந்த அளவு ரெஸ்பான்சிபிளா தயவு செஞ்சு மென் மாறினாங்க அப்படின்னா விமன் எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் இங்க இருக்கிற எல்லா விமனுக்கும் நீங்க கொடுக்கணும், எல்லா ஜென்ஸும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன், அதுக்கு டக்குன்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் வீக்னஸ்? எமோஷனல் பிரேக் டவுன். ஸோ வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்? கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்ஸ். ஒன் ஹேபிட் that changed you as an entrepreneur? தினமும் ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் லேர்னராக இருக்கிறது வந்து ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களோட 16 வயது செல்ஃப், அதாவது 16 வயசில் இருக்கிற உங்களை நீங்களே மீட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கற்றுக்கிட்டே இருந்தேன். 14 வயசுலேயும் சும்மா இல்லை, ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பையிலே இருந்த அந்த விதை அங்கே இருந்ததுனால தான் இன்னைக்கு என்னால் வளர முடிஞ்சுது. ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. when women rise, சொசைட்டி த்ரைவ்ஸ். when women rise, what all other happens? வேற என்ன நடக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் மல்டிப்ளை. வேற என்ன நடக்கும் விமன் ரைஸ் ஆகுறப்போ? ஸோ விமன் நிறைய ரைஸ் பொருளா- ஆகுறப்போ ஒரு ஃபேமிலி ரைஸ் ஆகும், ஒரு சுற்றி இருக்கிறவங்க ரைஸ் ஆவாங்க, கூட இருக்கிற விமன் எல்லாம் ரைஸ் ஆவாங்க. இப்போ இருக்கிற சர்வைவலோட அவங்களோட ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அது வந்து 10 times 100 times டெவலப் ஆகும் பேஸ்ட் ஆன் டுடேஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ ஒரு விமன் நினைச்சாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸை இப்போ சொல்லி கொடுத்தாங்கல்ல, திங்கிங் ஸ்கில்லேருந்து இந்த ஸ்கில்லாக மாறணும் அப்படின்ட்டு, இன்ஃபர்மேஷன் ஸ்கில் திங்கிங் ஸ்கில்லாக மாறணும், அது கண்டிப்பாக நடக்கும் இஃப் விமன் ஒன்லி ரைஸ். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற விமனுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னா நீங்கள் 4 பேரும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? செலிப்ரேட் ஃபெயிலியர்ஸ். எல்லாருமே தப்பு பண்ண தான் போகிறோம், மிஸ்டேக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதை சுற்றி இருக்க யாருமே வந்து வேலிடேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபெயிலியர் என்னன்றதை பார்த்துட்டு அடுத்து ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன். ஸோ செலிப்ரேட் யுவர் ஃபெயிலியர்ஸ், கீப் மூவிங் ஆன். விடாமுயற்சியும் ஆசையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வெற்றி பெற முடியும். நல்ல நேரம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நம்ம பண்ணாலும் ஏதாவது சொல்ல தான் போகிறாங்க,
பண்ணாம சும்மா இருந்தாலும் ஏதாவது சொல்ல போறாங்க. சோ சொல்றவங்க சொல்லிட்டு போட்டும், உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது தப்பானாலும் சரி பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க எதுவும் பெருசா பூதாகரமாலாம் சரி பண்ணாத விஷயம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. So don't wait for the perfect time and don't be afraid of judgments. சூப்பர். ஸோ இன்னும் ஆரம்பிச்சப்ப சொன்ன அதே ஒரு விஷயம்தான். எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த ஆணா இருந்தாலும் சரி, நிறைய விஷயம் ஆசைப்படணும். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம்பிடிக்க தெரியணும், அதுக்காக வேலை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துக்கணும். அன்னைக்கு அதை பண்ற அந்த ஒரு நொடியில இருந்து நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பா மாறும், மாறாம போகவே போகாது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஆல்சோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, இந்த க்ளோசிங் நோட்டா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நன்றி. Thank you, Vijayashree, and thanks to the panelists, Srimati Vijaya Mahadevan, Srimati Archana Stalin, Srimati Obia Vignesh, and Srimati Rajati Kamalakannan. யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டேனா? Thank you. I request Sri Ethirajulu to honor the panelists and the moderator with a memento. இவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியாக அவர்களுடைய பயணம், அதில் எப்படி அவங்களுடைய வெற்றி, அதற்கு எப்படி சில தடைகளை அவங்க தாண்டி வர வேண்டி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சிம்பிளா சொன்னாங்க. பலருக்கு இது ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கும். தேங்க்யூ லேடிஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். When women rises, the society thrives என்ற அழகிய தலைப்பில் பேசினதுக்கு நன்றி.